அப்போதுதான் உண்மையான முஸ்லிம்களாக இஸ்லாத்துக்கு தியாகம் செய்யக்கூடியவர்களாக நாங்கள் மாற முடியும். இன்று தியாகம் என்பது ஒரு பிசினஸாக மாறிக்கொண்டிருக்கின்ற காலத்திலே சில நேரங்களிலே எதிரியை தாக்க வேண்டும் என்று கூட நான் விரும்புகின்றேன். ஏனென்றால் அதன் மூலம் மக்களிடமிருந்து பணத்திலே நான் வசூலித்துக் கொள்ள முடியும். இப்படிப்பட்ட ஒரு காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்திலே லவ்வை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் நேசிக்க வேண்டும் என்பதை பற்றி பேசுவதெல்லாம் மார்க்கெட் இல்லாத விடயமாகிவிட்டது. ஏன்? அதனால் தங்களது வயிற்றை வளர்க்கின்ற எத்தனையோ பிழைப்புகள் கட்டுவிடுகின்றன. The main theme of tasawwuf was the love. They said if you don't develop love for Prophet sallallahu alaihi wasallam in your heart, உங்களது உள்ளத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் லவ்வை நீங்கள் டெவலப் பண்ணவில்லை என்றால் நீங்கள் உண்மையான முஸ்லிமாக ஒருபொழுதும் இருக்க முடியாது. Love of Allah and love of sallallahu alaihi wasallam. Love of sallallahu alaihi wasallam is the gateway to the love of Allah subhanahu wa ta'ala. இந்த போதனை இன்று முஸ்லிம் சமுதாயத்திலே இல்லாத காரணத்தினால் இஸ்லாம் ஒரு வெறும் rigid set of laws. Do this and don't do that. There is no spirituality. Because you don't see spirituality, you are having a very dry religion, and we all have become a very dry people in our thinking. And when we talk, we don't see that softness which we used to see from the Muslims. Those words which we used to hear from the Sahabas and from sallallahu alaihi wasallam and from our first generations, we don't see those words today. We don't hear those words today. Today we say halal and haram and go to hell. Islam was a religion of mercy. The message of Islam was message of mercy, mercy to mankind. That means a Muslim should be a merciful man, filled with compassion, patience, others. He is always ready to give and show his love to others. இந்த உயர்ந்த பண்புகள் we are missing it where? இஸ்லாத்தின் பெயரால் பிரச்சாரம் செய்கின்றவர்களிடம் தான் நாங்கள் we are missing the best. எனவே we have to reverse now, of course. We have to go back to the basics of Islam, love of Allah and love of Prophet sallallahu alaihi wasallam. இதனை வளர்ப்பதற்காகத்தான் தரைக்காக்கல் வழியாக இன்றைய உலகத்திலே சடவாதம் ஓங்கி இருக்கின்றது என்றால் சகலரும் காசிக்காக தங்களை தீர்சுகளாக கள்ளர்களாக மாற்றிக் கொள்கின்றார்கள் என்றால் இப்படிப்பட்ட ஒரு காலத்திலே தரைக்காக்கலுக்கு எதிர்ப்பு இருக்கின்றது என்பது இயற்கை சகஜம். இன்று தரைக்காக்கலுக்கு எதிர்ப்பு இருக்கின்றது என்றால் அதற்குரிய காரணம் this is the age of Shaitan. Shaitan has penetrated the hearts of many Muslims in this world today. They are talking in terms of law, not in terms of love. Law can teach you to restrain from harming others sometimes, but law cannot teach you to do good. Love can teach you that. That is why people, Sufis, they understood the psychology of human behavior. They said we have to inculcate love in the hearts of Muslims to make them, to transform them to be good human beings. You become a good Muslim when you are a good human being. நீங்கள் எப்பொழுது நல்ல மனிதனாக வாழ்கின்றீர்களோ அப்பொழுது நீங்கள் நல்ல முஸ்லிமாக வாழ்கின்றீர்கள். இதுதான் இஸ்லாம். இதைத்தான் இந்த டெக்னிக்ஸை தான் சூஃபியாக்கள் சொல்லிக் கொடுத்தார்கள். அதனால் தான் உலகளாவிய ரீதியிலே எங்கு சென்றாலும் நாங்கள் சூஃபியாக்களை காண்கிறோம். இஸ்லாத்தை எடுத்து சென்று மக்களுக்கு இஸ்லாத்தை பரப்பிவிட்டு அவர்கள் வருவதில்லை. அங்கே ஒரு மதரசாவை கட்டுகின்றார்கள், அங்கே ஒரு ஹஸரத்தை நியமிக்கின்றார்கள், மக்களுக்கு சில திக்ருகளை கொடுக்கின்றார்கள். அல்லாஹ்வின் பிரசன்ஸ், the spiritual presence of Allah and the Rasul sallallahu alaihi wasallam and the sheikhs, awliya, Allah's friends, அவைகள் எப்போதும் இருக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக விருதுகளையும் அவார்டுகளையும் சொல்லிக் கொடுக்கின்றார்கள். சஹாபாக்கள் சிலர் ஒரு முறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சொன்னார்கள், நாயகமே
உங்களின் சன்னிதானத்திலே நாங்கள் இருக்கின்ற பொழுதெல்லாம் எங்களுக்கு உலகத்தை பற்றியோ குடும்பத்தை பற்றியோ பிள்ளைகளை பற்றியோ வியாபாரத்தை பற்றியோ சிந்தனை வருவதே இல்லை. ஆகிரத்தை பற்றியும் அல்லாஹ்வை பற்றியும் உங்களை பற்றியும் தான் நாங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். மௌத்து, ஆகிரா, அல்லாஹ், ரசூல். ஆனால் உங்களின் மஜ்லிஸை விட்டுவிட்டு நாங்கள் வீடு சென்று விட்டால் எல்லாம் மறந்து நாங்கள் மீண்டும் உலகத்தை பற்றியும் பிசினஸை பற்றியும் உள்ளவட்டிகளை பற்றியும் தான் நாங்கள் யோசித்துக் கொள்கிறோமே. எவ்வாறு இந்த நிலைமையிலிருந்து விடுதலை பெறுவது என்று அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் கேட்ட பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் என்னை விட்டு உங்களது வீடு செல்கின்ற வேளையிலே உங்களது வீட்டுகளிலும் நீங்கள் என்னுடைய சன்னிதானத்திலே எவ்வாறு இருக்கின்றீர்களோ, எந்த மனநிலையில் இருக்கின்றீர்களோ அதே நிலையில் உங்களுக்கு அங்கேயும் இருக்க முடியும் என்றால் மலக்குகள் நேரடியாக வந்து உங்களது பெட்டுகளிலே முசாபஹா செய்வார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எங்களில் யாராவது இந்த நிலையை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியவர்கள் உண்டா? மலக்குகள் எங்களது பெட்ரூமிலே வந்து எங்களுடன் சலாம் சொல்லி எங்களை தழுவிய எக்ஸ்பீரியன்ஸை பெற்றவர்கள் எங்களில் யாராவது இருக்கின்றார்களா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஸஹீஹான ஹதீஸ் சொல்கின்றது, அது முடியும், அது நடக்க முடியும், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்க முடியும் என்று. ஆனால் நாம் ஒருவரும் அந்த எக்ஸ்பீரியன்ஸை பெறவில்லை. நீண்ட காலம் நாங்கள் அந்த எக்ஸ்பீரியன்ஸை பெறாத காரணத்தினால் அவ்வாறு ஒரு விடயம் முடியுமா என்று கேட்கின்ற அளவிற்கு தான் இன்று நாம் டெவலப்பாக இருக்கிறோமே தவிர அதை நம்மிடத்திலே டெவலப் பண்ணுவோம் என்று நாங்கள் முயற்சி எடுக்க முனைவதில்லை. இந்த நிலையிலே தான் எங்களுக்கு அல்லாஹ்வின் நேசர்களான அவுலியாக்களின் வாழ்க்கை வரலாறுகள் ஒரு தூண்டுகோலாக அமைகின்றன. நாங்கள் இமாம் அஹ்மத் அல் கபீர் ரிஃபாயி, இமாம் அபுல் ஹசன் ஷாதிலி, இமாம் அப்துல் காதிர் அல் ஜீலானி, இமாம் ஷா சையீதி நக்ஷபந்த், இப்படிப்பட்ட பெரியார்களுடைய வரலாற்றினை வாசிக்கின்ற பொழுது அந்த ஒரு நிலையினை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிய பெரியார்கள், இறைநேச செல்வர்கள் அவர்கள் என்பதை நாங்கள் படிக்கிறோம், உணர்கிறோம். அவர்கள் அல்லாஹ்வின் நேசர்கள். அப்படி என்றால் அல்லாஹ்வின் ஹதீஸிலே சொன்னது போன்று, ஹதீஸுல் குத்ஸியிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் கூறியதாக அறிவிப்பது போன்று, அல்லாஹ் அவர்களது கையாகவும் காலாகவும் கண்ணாகவும் வாயாகவும் கையாகவும் மாறிவிட்டவர்கள் அவர்கள். அப்படிப்பட்ட அந்த பெரியவர்களின் அல்லாஹ்வின் ஃப்ரெண்ட்ஸ்களின் ஒலி என்றால் அதன் கருத்து அல்லாஹ்வின் ஃப்ரெண்ட், the friend of Allah. அப்படிப்பட்டவர்களின் வாழ்க்கையை நாங்கள் வாசிக்கின்ற பொழுது நாங்கள் அங்கே இப்படிப்பட்ட மலக்குகளின் ஸ்பெஷல் ஸ்பிரிச்சுவல் பிரசன்ஸை நேரடியாக அனுபவித்தவர்களாக நாங்கள் காண்கிறோம். இமாம் கசாலி அவர்கள் he verified it by himself when he read it. He said, I read about Tasawwuf. I finished reading everything. Tasawwuf was left. I read about it. I found out that Tasawwuf is not something to be known only by reading. It should be practiced. And I started practicing this Tasawwuf. After practicing it, I came to know that this is the best group among the Muslims. They are the best people. Their way is the deliverance from the error. In English translation you can read it. Or Pudayil in the Vidudalai in the Tamil translation you can read it. Their way is the best way. இமாம் கசாலி அவர்கள் அதிலே தொடர்ந்து கூறுகிறார்கள், இந்த சூஃபியாக்கள் தங்களுடைய முஷாஹதாவுடைய நிலையிலே நேரடியாகவே மலக்குகளை சந்தித்து அவர்களுடன் உரையாடுகின்றார்கள். They had that experience. This is not something extraordinary. Extraordinary to those people who are engrossed in materialism, who have buried themselves in the wealth of this world. There is anything special about it for people who are people of Allah, people who always keep on remembering Allah, people who are loving sallallahu alayhi wa sallam. சில தரீகாக்களிலே ஒரு முரீத் உச்ச நிலையை அடைய வேண்டும் என்றால்
அல்லது அவனுடைய ஆத்மாவை பரிசுத்தம் பண்ணுகின்ற அவனது